இது ஏதோ ஒரு விடலப்பையனோட விசில் சத்தம் கிடையாது. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளா தலைமுறை தலைமுறையா இதே இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பறவையோட சத்தம். அந்த சத்தத்துல ஒரு சோகம் மறைஞ்சிருக்கிறத உங்களால உணர முடியுதா? மூணார்னு சொன்னதுமே முதல்ல நம்ம நினைவுக்கு வர்றது அந்த அழகான தேயிலை தோட்டங்கள் தான். என்னதான் எப்போதுமே அந்த பச்சை தேயிலை பட்டுடுத்தி மூணாறு மலை அழகா காட்சியளித்தாலும் அந்த அழகுக்கு பின்னாடி பல்லாயிரக்கணக்கான மரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்ட ஒரு சோக வரலாறையும் அந்த மலை சுமந்துதான் நிக்குது. மனிதர்களோட தேவை ஆசையா மாறி அந்த ஆசை பேராசையா மாறி இயற்கைக்கு எதிரான போரை கட்டவிழ்த்து விட்டதற்கான அடையாளங்கள் தான் இன்னைக்கு இந்த மூணாறுல இருக்கிற தேயிலை தோட்டங்களும் மூணாறு சார்ந்து இருக்கிற சுற்றுலாவும். நானும் ஒரு சுயநலவாதி தான். மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் சொந்தமா இருந்த இந்த இயற்கை எண்ணெயோட மடியில ஒரு 2 நாள் தங்கிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். மூணாறு போயிட்டு வந்து 2 வாரத்துக்கு மேலாச்சு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்தது. அங்கங்க வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். எனக்கு டைம் கிடைக்காததுனால வீடியோ எடிட் பண்ணி போட முடியல. இதோ இந்த வருஷம் சம்மர் சீசன் முடிச்சு மூணாறுல மழையே ஆரம்பிச்சாச்சு. இருந்தாலும் நான் எடுத்து வச்சிருக்க வீடியோஸை அப்பப்போ யூடியூப்ல அப்லோட் பண்ணி விடலான் இருக்கேன். இப்போ இல்லாட்டினாலும் எப்போனாலும் மூணார் போற அன்பர்கள் யாருக்காவது இந்த வீடியோக்கள் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வருஷம் மூணாறுல நாங்க ஸ்டெர்லிங் ரெசார்ட்ல ஸ்டே பண்ணியிருந்தோம். இது வரைக்கும் நான் ஸ்டே பண்ண ரெசார்ட்ல இருந்து இந்த ஸ்டெர்லிங் ரெசார்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. முதல்ல அந்த அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். இயற்கை எழில் கொஞ்சிற மேகங்கள் தவழ்ந்தோடுற சின்ன கண்ணல்ங்கிற கிராமத்துல தான் இந்த ஸ்டெர்லிங் ரெசார்ட் இருக்குது. போடியில இருந்து போகும்போது மூணாருக்கு முன்னாடியே 20 கிலோமீட்டர் தூரத்துல இந்த ரெசார்ட் இருக்குது. பஸ்ல போனீங்கன்னா சின்ன கண்ணல் ஸ்டாப்ல இறங்கிட்டு அங்க இருந்து ஒரு ஆட்டோவோ டாக்ஸியோ பிடிச்சு தான் ரெசார்ட்டுக்கு போகணும். எப்போதுமே அங்கே ஆட்டோ டாக்ஸிலாம் நின்றுட்டு இருக்கும். அதனால போகிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. போகிற ரோடு தான் கொஞ்சம் மோசமாக இருக்கும். ஆனால் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. அதனால உடனே போயிடலாம். எல்லா ரெசார்ட்லையுமே அநேகமாக 12 o'clock மேலே தான் செக்இன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அவங்க செக் அவுட் பண்ணிட்டு ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு பஸ் தான் வசதிங்கிறதுனால நாங்கள் பஸ்ஸில் தான் போயிருந்தோம். காலையில் 9 மணிக்கெல்லாம் கொண்டு விட்டுட்டாங்க. ஸ்டெர்லிங்கில் எப்போதுமே ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கெலாம் வசதி ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க. இங்கேயும் அப்படி தான் இருந்தது. லாஸ்ட் டைம் ஊட்டிலையும் கூட நாங்கள் இப்படி தான் சீக்கிரமாக போயிட்டோம். அங்கே எங்களை கண்டுக்கவே இல்லை. ஆனால் இங்கே நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க. வெயிட் பண்ணுறப்ப லெமன் டீலாம் கொண்டு கொடுத்தாங்க. எவ்வளோ நேரம் தான் உட்காந்துட்டே இருக்கிறது, ரெசார்ட்டை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலான்ட்டு நானும் என் பொண்ணும் கிளம்பி போனோம். ரிசப்ஷனுக்கு முன்னாடியே கிட்ஸ் பிளே ஏரியா வச்சிருக்காங்க. அங்கே ஊஞ்சல் சறுக்கெல்லாம் இருக்குது, சும்மா விளையாண்டுக்கலாம். ஆனால் பெய்ட் கேம்ஸ்லாம் நிறைய இருக்குது. அந்த பெய்ட் கேம்ஸ் எல்லாத்துக்குமே சார்ஜஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. என் பொண்ணு ஸ்விம்மிங் பூல் கேட்டுகிட்டே இருந்தா. சரி ஸ்விம்மிங் பூல் போகலான்னு போனேன்னா அது இந்த மெயின் பில்டிங்கை சுற்றி அடுத்த எண்டில் இருக்குது. ஆனால் அந்த ஸ்விம்மிங் பூல் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பின்னாடியே அந்த ஒரு சின்ன ஹில் பேக்ரவுண்ட் இருக்குது. அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஸ்விம்மிங் பூலோட ஆழம் வந்து வெறும் 4 feet தான். அதனால கிட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஜாலியாக குளிக்கலாம். ரொம்ப சேஃப் தான். அந்த 4 feetக்கும் கம்மியாக கிட்ஸ்க்காக தனியாக ஒரு செக்ஷனாக வச்சுருந்தாங்க. அங்கே நல்லா ரொம்ப குட்டி பசங்கள்லாம் அங்கே போய் குளிச்சுக்கலாம். தனியுமே ஃப்ரெஷ்ஷாக ஃபில் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. மெயின் பில்டிங்கில் ரிசப்ஷனுக்கு மேலே தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெஸ்டாரண்ட் இருக்குது. டைம் ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துடலான்ட்டு மேலே போனோம். ரூம் புக் பண்ணும்போது பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் இன்க்ளூடுங்கிற மாதிரி பிளானை சூஸ் பண்ணுங்க. அதுதான் எக்கனாமிக்கலாக இருக்கும். ஆனால் அன்னைக்கு செக்இன் டேட்ங்கிறதுனால அன்னைக்கு காலையில் உள்ள பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் பே பண்ணி தான் சாப்பிடணும். சாப்பாடு குறை சொல்ல முடியாது, நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் ரூம் அலோகேட் பண்ணிட்டாங்க. நான் அந்த ரூம் மெயின் பில்டிங்கில் தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் உள்ளே தள்ளி நல்லா காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்தது. பக்கியில் லக்கேஜ் எல்லாம் வச்சு நம்மளையும் பக்கிலேயே கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்க இருந்த எம்ப்ளாயிஸ் எல்லாமே ரொம்ப கைண்டா இருந்தாங்க. நிறைய பேர் தமிழ்நாட்டுக்காரங்க தான். ரூம் நல்லா இருந்தது. நாங்க புக் பண்ணியிருந்த ரூம் கேட்டகரி பேரு இன்டெல்ஜ் ரூம். இதுல 2 அடல்ட் ஒரு கிட் தங்குற மாதிரி ஒரு பெட் இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா பெட் வேணா ஒரு பெட் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ரூம் லொகேஷன். நிறைய காட்டேஜஸ் கட்டி வச்சிருந்தாங்க. எங்களோட ரூம் வந்து கட்ட கடைசியில இருந்தது. நல்லா காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருந்தது. நிறைய வண்டுகளோட சத்தம் ஃபுல்லா கேட்டுட்டே இருந்தது. ஆனால் ரூம்குள்ள எந்த சத்தமும் கேட்கல. நான் எல்லாமே கிளாஸ் டோர்ஸ் வச்சு நம்ம அடைச்சிருந்தனால ரூம்குள்ள சத்தம் வராது. 3 பக்கமும் விண்டோவை திறந்தனா நமக்கு வந்து காட்டை பார்க்க முடியும். எங்க ரூமோட பக்கத்துல இருந்த ஒரு பெரிய மரத்துல ஒரு மலபார் அணில் ரொம்ப நேரமா படுத்திருந்தது. அதே மாதிரி நீல்கிரி வுட் பீஜன்ஸ் சொல்ற புறாக்கள் 2 அங்க சுத்திட்டு இருந்தது. அதோட கூடு அங்கதான் இருக்கும் போல இருக்கு. அதுவும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கே உள்ள பறவையினம் தான், மற்ற இடங்கள்ல இருக்காது. ரெசார்ட்டோட நைட் வியூ ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே ரொம்பவே சேஃப். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தனியாக தாராளமாக ரெசார்ட்டை சுற்றிட்டு வரலாம். எல்லா இடங்கள்னா வாக்கேரியா எல்லாத்துலேயுமே நம்ம தாராளமாக நடமாட்டலாம். ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல வந்தேன். அதே மாதிரி இங்கே குரங்குகளோட அட்டகாசம் ரொம்ப அதிகம்.
நீங்க குரங்குகள்கிட்ட எந்த சேட்டையும் பண்ணக்கூடாது. குரங்குகள் திருப்பி கண்டிப்பா நம்மள தொரத்தோ இல்ல கடிச்சு விட்டுரும். ஏன்னா இது குரங்குகளோட ஏரியா தான். நாம தான் அவங்க இடத்துல வந்து நம்ம அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கோம். அமைதியா நீங்க குரங்குகளோட சேட்டையை ரசிக்கலாம்னா எவ்வளவு வேணாலும் ரசிச்சுட்டு இருக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க இருக்கிற குரங்குகளுக்கு தயவு செஞ்சு நீங்க சாப்பாடு கொடுக்காதீங்க. அதுதான் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுது. நிறைய பேர் அங்க குரங்குகளுக்கு சாப்பாடு போட்டு அது அந்த சாப்பாட்டை சிந்தி வாமிட் பண்ணி வரைக்கும் வச்சிருந்தது. அப்பப்போ அதை க்ளீன் பண்ணிடுறாங்க. ஆனால் அது பிரச்சனை இல்லை. குரங்குகள் நம்ம கிட்ட பிச்சை எடுக்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்க கூடாது. விண்டோவையோ இல்லை டோரையோ திறந்து வச்சுட்டோம்னா குரங்குகள் உள்ள போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. உள்ள நிறைய இன்டோர் கேம்ஸ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி நிறைய அட்வென்ச்சர்ஸ் வச்சிருக்காங்க. என் பொண்ணு இதுல கண்டிப்பா போய் தான் திருவேன்னு சொல்லிட்டு இருந்தா. எங்களுக்கு தான் பயமா இருந்தது. நல்லா சேஃபா இருந்தாலுமே கூட எங்களுக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துட்டு இருந்தது. அவ தைரியமா நடந்து போயிட்டா. சார்ஜஸ் எல்லாமே எனக்கு கொஞ்சம் அதிகமாக தான் தெரிஞ்சுது. ஆனால் பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுறதுனால எனக்கு ஓகே. இன்னொன்று எனக்கு அங்கே ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த பான்ஃபயர். முக்கியமாக அந்த ஈவெண்ட் ஆர்கனைசர் பற்றி நான் சொல்லணும். ரொம்ப அழகா எல்லாரையும் ரொம்ப என்கேஜாக வச்சிருந்தாரு. அவர் தான் என்ன அடுத்த நாள் காலையில் பேர்ட் வாட்சிங் கூட்டு போனாரு. அவர் ரெசார்ட்டோட எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த பறவைகள் இருக்கும், எந்த நேரத்துக்கு வருங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதே மாதிரி பறவைகளோட ஒலியை வச்சு அந்த பறவைகளோட இடத்த கரெக்டாக லொக்கேட் பண்ணிடுறாரு. சின்ன சின்ன அசைவுகளை வச்சும் அந்த பறவை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாரு. அதனால அவர் கூட போகும்போது அந்த பறவைகளை பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ட்ரெக்கிங் கூட்டு போறதுக்கு உங்க கைடு இருக்காங்க. நான் குழந்தைங்களோட வந்திருந்ததுனால ட்ரெக்கிங் போகல. கொலுக்குமலையில காலையில சன்ரைஸ் பார்க்கறதுக்கு அது தனியா பே பண்ணி ஜீப் புக் பண்ணி போகணும் போல இருக்கு. காலையில 4:30 எழும்பி நிறைய பேர் போறாங்க. ரெசார்ட் என்ட்ரன்ஸ்லயே நமக்கு ஜீப் புக் பண்ணிக்கிறதுக்கும் கேப் புக் பண்ணிக்கிறதுக்கும் நிறைய பேர் நின்றுட்டு இருப்பாங்க. நம்ம ரெசார்ட் மூலமாவும் புக் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா அவங்க கிட்ட டைரக்டா கூட புக் பண்ணிக்கலாம். மூணார் டவுனுக்கு போகணும்னா இங்கிருந்து 20 கிலோமீட்டர். அங்கிருந்து நம்ம இரவிக்குள்ளெல்லாம் போறதுக்கு கொஞ்சம் தூரம் அதிகமா இருக்குது. அது ஒரு சின்ன டிராபேக். இவங்க நிறைய ரூம் டைப்ஸ் வச்சிருக்காங்க. வெப்சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி சார்ஜஸ், ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேர் இதை காஸ்ட்லின்னு நினைப்பீங்க. ஆமா, கண்டிப்பா காஸ்ட்லி தான். ஆனால் அந்த மணிக்கு நம்ம கொடுக்குற மணிக்கு இது வர்த்தா தான் தெரியுது. ரிசப்ஷனிஸ்ட், மேனேஜர் எல்லாருமே ரொம்ப கைண்டா இருக்கிறாங்க, ரொம்ப ஆக்டிவா வேலை பார்க்குறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் ரெண்டுலையுமே நமக்கு நிறைய வெரைட்டிஸோட பஃபர் இருக்கும். டேஸ்ட்மே நல்லா இருந்தது. நான் பொதுவாக அந்த மாதிரி வெளியில் போனேன்னா கண்டிப்பாக நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவேன். என் பிளேட் இப்படி தான் இருக்கும். நான் நிறைய கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். என் கையில் கிடைக்க மாட்டேங்குது எதுவும். ஆனால் ஒன்று, மத்தியானத்துக்கு வெளியில் சாப்பிட்டுவீங்கன்னா சரி, இல்லை ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடணுன்னா முதல்ல கால் பண்ணி சொல்லிடுங்க உங்களுக்கு என்னென்ன வேணும்ன்ட்டு. அவங்க அதுக்கப்புறம் தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன், இந்த லொகேஷன் சூப்பராக இருக்கு. உள்ள என்ஜாய் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இயற்கையை ரசிச்சுக்கிட்டு நீங்க ரெசார்ட்லேயே 2 நாள் தாராளமா ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபேமிலி, கப்பிள், ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்தாலுமே இது ஒரு நல்ல ரெசார்ட். இது என்னோட பார்வை. கூகுளில் ரிவ்யூ பார்க்கும்போது கலவையான விமர்சனங்கள் இருக்குது. இல்ல எனக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இந்த ரெசார்ட்ல இருக்கிறதுனால எனக்கு இந்த ரெசார்ட் பிடிச்சிருக்குது. ஆனா நீங்க எல்லா ஆங்கிள் இருந்தும் யோசிச்சுக்கோங்க. உங்க பட்ஜெட்டுக்கு ஒத்து வருமான்னு பாருங்க. மூணார் பற்றி அடுத்த வீடியோல நான் ரொம்ப ரசிச்சு பார்த்த இடங்களை காட்ட போறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.